விளம்பரம் ஓடி முடிஞ்சிடுச்சா? என்ன சொல்ல போகிறேன்ட்டு தம்ப்நெயிலே பார்த்துட்ருப்பீங்க. சரி இருந்தாலும் புதுசா யாராவது சேனலுக்கு வருவீங்கள்ல, அவங்களுக்காக வந்து ஒரு சின்ன விஷயத்தில் வந்து இன்ட்ரோ ஒன்று பண்ணுருவோம். அவங்க மட்டும் பார்த்துட்டு போங்க. ஏற்கனவே நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம வழக்கமாக என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியும். வச்சு செய்வீங்க, கலாய்ப்பீங்க. பரவாயில்ல. இந்த ஒரு குட்டி வீடியோவில் ஷார்ட் வீடியோவை போடுறோம், லாங் வீடியோ தானே போடுறோம். சரி ஏதோ ஒன்று விடுங்க, வெறும் வாயில் வருது சொல்லிக்கிறேன். இந்த ஒரு குட்டி வீடியோவில் இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்து இல்லை, நம்ம போர்ட்ரேட் எடுத்துக்கினா அந்த எக்ஸாம்பிளுக்கான அந்த ஃபோட்டோவோட கழுத்து. அந்த கழுத்தில் வந்து எப்படி ஷேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு விஷயமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது என் காதில் வந்து உழுது. சரி என்ன பண்ணுறது, அதுக்கும் தெரியாமல் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா, அது கூட தெரியாமல் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்களும் பாருங்கள். ஏன்னா ஒரு சில சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சுக்கிறதுனால நீங்களும் அட்வான்ஸாக ஷேடிங் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே. சரி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி எந்த பைபிளையாவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் இருக்காதவங்க சும்மா பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஷார்ட் வீடியோ உங்களுக்கு வந்து டுட்டோரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணி அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நெக்கோட பேசிக் ஷேடிங். பேசிக் ஷேடிங் அப்படின்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுவோம். நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹைலைட்ஸ் நிறைய இடத்துல விட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஹைலைட்ஸ் விடுற இடத்த மட்டும் நம்ம விட்டுறணும். ஸோ அப்புறம் ஹெச்பி பென்சில் வச்சு நம்ம வந்து ஷேடிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹைலைட் இல்லாத இடத்துல, அதாவது ஹைலைட்டு இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஷேடிங் பண்ணக்கூடாது. ஹைலைட் இல்லாத இடத்துல நம்ம வந்து ஷேடிங் பண்ணணும். அதுதான் ஷேடிங் நம்பர் 1. செகண்டு, நம்ம ஷேடிங் பண்ண இந்த ஷேடிங்கை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். வழக்கம் போல் நம்ம வந்து வழக்கம் போல் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பிளெண்டிங் ஸ்டம்ப்பு கூட நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 2ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா லேயர் 2B பென்சில் ஷேடிங். ஃபஸ்ட்டு லேயர் நம்ம ஹெச்பி பென்சில் ஷேடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேயராக நம்ம வந்து செகண்ட் பென்சில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பென்சில் யூஸ் பண்ணுறப்போ இன்னொரு கவனமான விஷயம் என்னென்னு அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஷேடிங் பண்ணக்கூடாது. 2B பென்சில் அப்படிங்கிறது வந்து ஷேடிங் வந்து இருக்கும், கொஞ்சம் டார்க்கான ஷேடிங் எந்த இடத்துலலாம் கொஞ்சம் பரவி இருக்கோ. ஸோ அதுக்கு அடுத்த லேயராக நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்த 2B பென்சிலோட ஷேடிங் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணியிருக்கிற ஷேடிங்ஸ்லாம் பார்த்தா தெரியும். அப்புறம் நம்ம வழக்கம் போல் இதையும் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா லேயர் 3 4B ஷேடிங். ஸோ இந்த 4B ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2B ஷேடிங் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை விட கம்மியான ஸ்பேஸ் தான் இது பிடிக்கும். அதாவது கம்மியான இடத்துல தான் நம்ம ஷேடிங் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் ஷேடிங் பண்ணுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். ரொம்பவே டார்க்கஸ்டான ஏரியா இருக்கும் இல்லையா, ஷேடிங் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம வந்து இந்த 4B பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த நெக்கோடைய சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஹெச்பி 2B அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ நமக்கு டார்க்னஸ் அதிகமாக வரப்போ ஸ்பேஸ், அதாவது நம்ம ஷேடிங் பண்ணுற இடமும் வந்து கம்மியாகும். ஸோ அதனாலலாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா திரும்பவும் பிளெண்ட் பண்ணி விட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைனல் பிளெண்ட் பண்ணுறப்போ அது நல்லா க்ளீனாக நம்ம வந்து ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஹைலைட் வர இடத்த வந்து லைட்டாக வந்து ஷேட் பண்ணி விடணும், ஹைலைட்டாக ஒயிட்டாக விடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா ரீட் ராத அவுட்லைன். நம்ம இந்த மாதிரி 3 ஸ்டெப் பயன்படுத்தி நம்ம வந்து ஷேடிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஸ்கின்னில் அப்படின்னாக்கா, நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸுக்கு போட்டிருந்த அவுட்லைன்ஸ், அப்புறம் நெக்கு போட்டிருந்த அவுட்லைன் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைன்லாம் கொஞ்சமாக எரேஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ட்ராயிங்கை வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் என்ஹான்ஸாக காமிக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம போட்ட அவுட்லைன் வந்து திரும்ப போடணும். ஸோ அப்போ திரும்ப போடுறப்ப தான் அந்த ஃபேஸோட ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது அப்சர்வ் த ரீஷேடிங். அதாவது நான் முன்னே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங்கோடைய எல்லா விஷயமும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ புரியாதவங்க அப்புறம் நல்லா கவனிக்காதவங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த பக்கத்தில் நான் ஷேடிங் பண்ணுறப்போ சேம் அதே ஸ்டெப்ஸ் தான் பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுமோ அதே தான் நெக்குக்கும் வரும். ஸோ என்ன அப்படின்னாக்கா, நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது, நம்ம ஃபேஸுக்கு ஒரு மாதிரி ஷேடிங் பண்ணணும், நெக்குக்கு ஒரு மாதிரி ஷேடிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. சிம்பிள் தான். ஸ்கின் ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டியதுலாம் ஒரு சில விஷயங்கள் தான். ஒன்று, நம்ம பேசிக்காக ஒரு ஷேடிங் வந்து பண்ணணும், ஹைலைட்டை வந்து விட்டுறணும், டார்க்னஸ் வந்து எங்கே இருக்கோ கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணணும். ஃபைனலாக நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக அதிகமாக விழுந்துருச்சு அப்படின்னாக்கா ஷேடிங் நம்ம நீடட் எரேசர் வச்சு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் ரிசல்ட். இப்போ நம்ம ஷேடிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ஷேடிங், அதாவது நெக்கோட ஷேடிங்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான். ஐடி கார்டை வந்து ஷேடிங் பண்ணலை, ஓகேங்களா, அது வந்து நம்ம ட்ரெஸ் கூட வரும். என்ன நண்பர்களே, வீடியோ முடிஞ்சு பார்த்தீங்களா? ஏதாவது புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். புரியல அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணி கேட்பாங்க, எனக்கு இது புரியல ப்ரோ சொல்லிக் கொடு ப்ரோன்ட்டு. ஒரு சில பேர்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்கள மாதிரி ஆள்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த வெறுப்புக்கு பார்க்குறவங்களாம் வந்து அப்படியே ஊந்து வச்சு ஓடுங்க நம்ம சேனலை விட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.